அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் உங்கள் ஊர் சமையல். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சின்ன ஹோம் ரெமெடி, ஒரு சிம்பிள் கஷாயம். இது இம்யூன் சிஸ்டத்தை மட்டும் இல்லை, இருமல் சளிக்கும் ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. தேவையான பொருட்கள்: மிளகு 1 டீஸ்பூன், சுக்கு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் ஒரு சிறிய துண்டு, துளசி ஒரு கைப்பிடி அளவு, தூதுவளை ஒரு கைப்பிடி அளவு, ஒரு வெற்றிலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் பனக்கற்கண்டு, அப்படி இல்லைனா நீங்கள் தேன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 4 கப்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் 1 பை 1 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அதாவது 4 கப்பு தண்ணீர் 2 கப்பு வற்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு கொஞ்சம் வடிகட்டி எடுத்தோன்னா நமக்கு தேவையான கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற நிலமையில் நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவைக்காச்சும் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். சிறிய குழந்தைகள், அதாவது 3 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு 5 ml கொடுக்கலாம். மந்த்லி ஒரு மட்டமாவது இந்த கஷாயம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. பெரிய குழந்தைகளுக்கு 1/2 கப்பு கொடுக்கலாம். நாங்கள் பொதுவாக வாரத்தில் ஒரு நாள் இந்த கஷாயம் நாங்கள் வீட்டில் எடுத்துப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.